விக்ரமாதித்தன் கதைகள் 65. மந்திரவாதி. முன்கதை சுருக்கம். அந்த வெளிச்சமற்ற இரவில் மிகவும் கஷ்டப்பட்டு வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு மௌனமாக நடந்தான் விக்ரமாதித்தன். தந்திரமான வேதாளம் பேசத் தொடங்கியது. மன்னா, இந்த இருளில் தனிமையாக இருக்கும் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று கூறிவிட்டு வேதாளம் கதையை சொல்லத் தொடங்கியது. சோமபுரி நாட்டின் இளவரசி மதிவதனி ஒரு நாள் மாயமாக மறைந்துவிட்டாள். அவளை ஒரு கொடிய மந்திரவாதியான காலபைரவன் கடத்தி சென்று தனது பாதாள கோட்டையில் சிறை வைத்திருப்பதாக நாடு முழுவதும் பரவியது. இளவரசியை மீட்பவருக்கு பெரும் பரிசுகள் தருவதாக மன்னன் அறிவித்தான். இதை நம்பி பலமான வீரன் வீரசேனன் காலபைரவனின் கோட்டைக்குள் ஊடுருவினான். கோட்டையின் இரகசிய அறைக்குள் நுழைந்த வீரசேனன் அதிர்ச்சியில் உறைந்தான். அங்கே காலபைரவன் கைகள் கட்டப்பட்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இளவரசி மதிவதனி கையில் மந்திரக்கோளுடன் அவனுக்கு முன்னால் நின்று, மீண்டும் சொல், அந்த மந்திரம் சரியாக வரவில்லை என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தாள். மதிவதனி பாதிக்கப்பட்டவள் அல்ல, அவள்தான் காலபைரவனை தன் வசப்படுத்தியிருந்தாள். வீரசேனனை கண்டதும் மதிவதனி சட்டென்று கண்ணீர் மல்க நடித்தாள். வீரசேனா, என்னை காப்பாற்று, இவன் என்னை மந்திரத்தால் கட்டி போட்டுள்ளான் என்று காலபைரவனை கை காட்டினாள். காலபைரவன் தன் வாயை திறக்க முடியாமல் தவித்தான். அவளது மாயக்கட்டுகளால் அவன் பேச முடியாதபடி இருந்தான். வீரசேனன் மதிவதனியை நம்பி காலபைரவனை நோக்கி வாளை ஓங்கினான். ஆனால் அதே வினாடி காலபைரவனின் மந்திரம் பலமிழந்து அவன் வாயிலிருந்து தடையை நீக்கி, வீரசேனா, நிறுத்து, இவள் இளவரசி அல்ல, இவள் ஒரு மாயரூபிணி. உண்மையான இளவரசி நான் மந்திரம் கற்கும் அதே அறையில் கல்லாக மாற்றப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள். இவள் அவளது சக்தியை பெறத்தான் என்னை கடத்தி வந்து உதவி சொன்னாள் என்று கத்தினான். வீரசேனன் குழப்பத்தில் நின்றான். அப்போது மதிவதனி சிரித்தாள். வீரசேனா, நீ யாரை நம்புகிறாய்? ஒரு மந்திரவாதியா அல்லது ஒரு அரச குடும்பத்தையா என்று கூறி தனது உண்மையான அரக்க ரூபத்தை வெளிப்படுத்தினாள். அவள் ஒரு சாதாரண அரக்கி இல்லை, பல 100 ஆண்டுகளாக தவம் செய்த ஒரு மாயாவி. அவள் கையில் இருந்த மந்திரக்கோள் வீரசேனனை அப்படியே கல்லாக மாற்றத் தொடங்கியது. அந்த இக்கட்டான சூழலில் வீரசேனன் தனது வாளை அவளை நோக்கி வீசவில்லை. மாறாக அவன் தன் பையில் வைத்திருந்த ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்து அந்த மாயாவை நோக்கி நீட்டினான். அது சாதாரண கண்ணாடி அல்ல, மதிவதனியின் உண்மையான பிம்பத்தை காட்டும் உண்மை கண்ணாடி. அதை பார்த்த நொடி அந்த மாயாவை திகைத்து தன் சக்தியை இழந்தாள். அவள் கலைந்து போக உண்மையான இளவரசி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். அந்த மாயாவி அங்கிருந்த காலபைரவனின் மந்திரத்தால் சுருங்கி ஒரு சிறிய பூச்சியாக மாறி காலபைரவனின் பிடியில் சிக்கினாள். கதையை முடித்துவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, காலபைரவன் அந்த பெண்ணால் கட்டப்பட்டு அவதிப்பட்டது உண்மைதான். ஆனால் அவள் ஒரு மாயரூபிணி என்று தெரிந்தும் உயிர் பயத்தில் அவளுக்கு தனது ரகசிய மந்திரங்களை அவன் கற்றுக் கொடுத்தான். ஒரு மந்திரவாதி தான் கற்ற வித்தையை ஒரு தீய சக்திக்கு கற்றுக் கொடுத்தது அவனது பலவீனம். இப்போது அந்த மாயாவி அழிந்த பிறகு காலபைரவனை அவனது அறியாமையினால் செய்த தவறுக்காக மன்னிக்க வேண்டுமா, அல்லது தீய சக்திக்கு உதவியவன் என்ற முறையில் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டுமா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும். வேதாளமே, காலபைரவன் செய்தது தற்காப்புக்கான செயல். அவன் அந்த சூழலில் நிராயுதபாணியாக இருந்தான். ஆனால் ஒரு அறிஞன் தன் வித்தையை தீயவருக்கு பயன்படுத்துவது தவறுதான். எனவே அவனை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் அவன் இனி எந்த மந்திரத்தையும் பொது நன்மைக்காக அன்றி வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையுடன்
அந்த நாட்டின் நூலகத்தின் ஏட்டுச்சோடுகளை பராமரிக்கும் பணிக்கு அவனை அனுப்ப வேண்டும். இது அவன் தன் தவறை உணர்ந்து அறிவை நல்வழியில் பயன்படுத்த உதவும் என்றான் விக்ரமாதித்தன். நீதியை சரியாக கூறும் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு விக்ரமாதித்தனிடமிருந்து தப்பித்து வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.